மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நமக்காக சாபமாகி இயேசு என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார்னா என் வாழ்க்கையில சாபம் இல்லை. என் முன்னோரின் சாபமோ என் தலைமுறையின் சாபம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் முன்னாடி வந்து பேசினாங்க. என்ன தெரியுமா பேசினாங்க? என் குடும்பத்துல 40 வயசுக்கு மேல ஒரு ஆண் மகன் உயிரோட கிடையாது. ஏதோ விதத்துல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கை என்ன இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்தாங்க. சாபம், தலைமுறைகளின் சாபம். ஆனா நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், ஐயா என் வீட்டுக்காரருக்கு இப்பதான் 40 வயசு முடிய போகுது, அடுத்த வருஷம் 41. இப்ப எனக்கு ஒரு பயமா இருக்குது, என் புருஷன் பழிப்பாரா பழைக்க மாட்டார். நான் சொன்னேன், இயேசு சாபத்தை மாற்றுகிறார். ஐயா இன்னைக்கு அந்த ஐயாவுக்கு 45 வயசு, 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அந்த குடும்பத்தோட சாபத்தை கர்த்தர் முறிச்சிருக்கிறார். ஐயா இன்னைக்கு இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுவேன், இயேசுவை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வாயானால் உன் பாவத்தையும் மாற்றுவார், உன்